ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரேட் ப்ளஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ சேனலில் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. ஸோ முகவுரை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முகவுரை அப்படின்ற கான்செப்டை வந்து அரசியலமைப்புக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னா அமெரிக்கா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முகவுரை வந்து 1946 டிசம்பர் 13 நேரு வந்து ஒரு சில தீர்மானங்கள் கொண்டு வந்திருப்பார். அதை வந்து 1947 ஜனவரி 22 வந்து நம்ம அரசியலமைப்பு குழு வந்து சில மாற்றங்கள் செஞ்சு அதை வந்து ஏற்றுட்ருப்பாங்க. நம்ம அரசியலமைப்புக்கு முகவுரை தேவை அப்படின்னு சொன்னவரே யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பில் வந்து முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்து அதுக்காக ஒரு 3 வழக்குகள் நடந்திருக்கும். அதில் ஒன்று தான் பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கு வந்து 1960. இந்த பெருபாரி வழக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசியலமைப்பும் முகவரியும் தனித்தனி, அது வந்து அரசியலமைப்போட முகவரி சேர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேசவனந்த பாரதி வழக்கு 1973 வந்து என்ன ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து 368ன்னு ஒன்று இருக்குது. இந்த 368 படி சட்டத்திருத்தம் கொண்டு வரலாம். இந்த வழக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து முகவரியும் அரசியலமைப்பு வேறுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ வந்து இந்த 368 படி வந்து நம்ம வந்து முகவரியை வந்து திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இஷ்யூ வந்தனால சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னா முகவரியும் அரசியலமைப்பும் ஒன்று தான், ஒரு பகுதி தான், முகவரி வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 1976 42வது சட்டத்திருத்தம் வரும். இந்த 42வது சட்டத்திருத்தம் தான் இந்த சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற வேர்டை வந்து நம்ம முகவரியில் வந்து சேர்ப்பாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அதில் இந்த 3 வேர்டை சேர்ப்பாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முகவரி வந்து ஒரே ஒரு தடவை தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்ஐசி வழக்கு 1995 இதுலேயே வந்து முகவரி வந்து அரசியலமைப்போட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னாலும் கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.